அவர் ஏற்கனவே ஸ்பெயினுக்கு போயிருந்தார். அதனுடைய முதலீடுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை விடணும், அது விடலை. ஏற்கனவே துபாய்க்கு போயிருந்தார், அதனுடைய முதலீடுகளை பற்றி ஒரு தகவல் இல்லை, சரியான தகவல்கள் இல்லை. இப்போ 17 நாட்கள் அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களை சந்திக்கின்ற அதில் பல நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் கூட அடிஷனலான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு. அது இங்கேயே கூப்பிட்டா தலைமைச் செயலகத்தில் வந்து அவங்க கையெழுத்து போட போகிறாங்க. இது 17 நாட்கள் என்ன, எத்தனை நிறுவனங்களை சந்தித்தார்கள் என்ன நீங்கள் என்பதுதான் நம்மளுடைய பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு நினைத்தாக்க அந்த விவரங்கள்லாம் எடுக்க முடியுமே, எவ்வளவு நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுதாங்க, ஏன் தமிழ்நாடு நிறுவனம் கொடுக்கணும்ல? இவங்க தானே போயிருக்காங்க, 17 நாட்கள் போனதுங்க, மக்கள் பணத்தில் போயிருக்கிறார்கள். அவர் ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும். 17 நாட்களுடைய ஐட்னர் என்ன, யார் யாரை சந்தித்தார்கள் என்பதில் வெளியிட வேண்டும் இல்ல? எந்தெந்த நிறுவனங்களை சந்தித்தார், எதற்காக பாருங்க, எதற்காக போனார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து அவர் மெடிக்கலுக்காக போயிருந்தால் நம்ம எல்லாருமே அதை வந்து ஒரு முதலமைச்சர் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது அப்படின்ற சூழ்நிலையில் அவர் போயிருந்தால் அதை நம்ம எல்லாருமே யாருமே அது ஒன்றும் சொல்ல போகிறது. ஆனால் 17 நாட்கள் நாங்கள் முதலீட்டாளர்களை ஈர்க்கப் போகிறோம் என்று சொல்லி, அந்த முதலீடுகளை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி, அந்த முதலீடுகள் வந்த முதலீடு என்ன புதிய நிறுவனங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறது, இதெல்லாம் தான் நான் கேள்வி கேட்குறேன். இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு திட்டமிட்டு திருமாவளவனும் இவரும் ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியல் நாடகத்தை, மக்களை திசை திருப்பும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதான் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். ஏற்கனவே நம்ம குஜராத்தில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பீகாரில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது குறிப்பாக மாநில சப்ஜெக்ட். முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்களா? ஆனால் பதிலாக டாஸ்மாக் கடையில் எண்ணிக்கையை உயர்த்தினாங்க. அதில் கூட்டணியில் இருந்தது யார் கூட்டணி? அப்போ அரசியல் தேர்தலில் களம் கண்டது யார்? திருமாவளவன் கூட்டணியில் இருந்தார். 2வது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிறன்ற அந்த டிராமா செய்து கொண்டிருக்கிறார்கள். 2வது, இன்றைக்கு அது படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்பதை விட்டுவிட்டு டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஊருக்கு கிராமம் என மனமகிழ் மன்றங்களை திறந்து வச்சு தனியாருக்கு இந்த டாஸ்மாக் கடைகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய சாதனையாக இருக்கிறது. ஏன்னா இப்போ திமுக மாநாட்டுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க 2 பேர். ஏன் அந்த 2 பேர் வந்து ஜெகத் ரட்சகனையோ டிஆர் பாலுவையோ அனுப்பி வைக்கலாமே? மூத்த தலைவர்கள் இல்லையா அவங்க 2 பேரையும் அனுப்பலாமே? அதனால ஒரு பெரிய டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் பத்திரிகையாளருங்க எல்லாரும் அந்த டிராமாவை மக்களுக்கு வெளிச்சம் கொண்டு, விஜயை பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவாருன்ட்டு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து அவர் வந்து ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது.